வெல்கம் டு குளஞ்சி பேஎஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டிசம்பர் 15 மற்றும் 16ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஹூ இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் ஜார்ஜியா, அதாவது ஜார்ஜியாவோட பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, மைக்கேல் கேவலஷ்விலி, ஃப்ராங்காய்ஸ் பேரோ, ஃப்ராங்க் வால்டர், டொனால்டு ட்ரம்ப். இதில் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டர் மைக்கேல் கேவலஷ்விலிங்கிறவர் தான் வந்து ஜார்ஜியாவோட பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஃப்ராங்காய்ஸ் பேரோ அப்படிங்கிறவர் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரான்ஸோட பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. டொனால்டு ட்ரம்ப்புங்கிறவர் யூஎஸோட பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஃப்ராங்க் வால்டர் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மனியோட பிரசிடெண்ட்டாக இருக்கவங்க. செகண்ட் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளுக்கு ஒரே தேர்தல் இறுதியாக நடந்தது எப்போது, அதாவது லாஸ்ட் டைமாக எப்போ வந்து மக்களவை மாநில சட்டப்பேரவை ரெண்டும் இணைந்து ஒரே தேர்தல் நடத்தினேன். ஏன்னா இன்றைக்கி மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே தேர்தல் நடத்துறதுக்கான மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறதா இருந்தது. பட் வந்து அதை வந்து இன்றைக்கி அவங்க தாக்கல் பண்ணலை, சில காரணங்களால் தாக்கல் பண்ணலை. அதே மாதிரி இந்த மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே தேர்தலாக நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு உயர்மட்ட குழு போட்டு முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவங்க தலைமையில் வந்து ஆராய்ஞ்சு அவங்க அறிக்கையை தாக்கல் பண்ணாங்க. மார்ச் மாதம் தாக்கல் பண்ணாங்க அறிக்கையை. ஸோ அந்த அறிக்கையின் கீழே வந்து அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸில் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து எடுத்துக்கிட்டு இதை நம்ம நடைமுறைப்படுத்தலாம்னு சொல்லி தாக்கல் பண்ணுறதுக்காக இருந்தாங்க. பட் இன்றைக்கி அந்த மசோதா தாக்கல் செய்யப்படலை. இப்போ நம்ம ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சுதந்திர இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடந்தது 1952. அப்போ கடைசியாக எப்போ மக்களவை மாநில சட்டப்பேரவைக்கு ஒரே தேர்தல் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து 1962. இப்போது 1952, 57, 62 இந்த முதல் 3 பொது தேர்தல்களுமே மக்களவை மாநில சட்டப்பேரவைகளுக்கு ஒரே தேர்தலாக தான் நடந்திருக்கு. ஆனால் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1968 என்ன நடக்குதுன்னா, மாநில சட்டப்பேரவைகளை கலைச்சிட்றாங்க. 1970 மக்களவை கலைக்கப்பட்டுருது. அப்போது அதுக்கப்புறம் தான் வந்து மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே தேர்தலாக நடக்கலை, தனித்தனி தேர்தல்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவங்க தலைமையில் கொடுத்ததில் என்ன அப்படின்னா 543 மக்களவை தொகுதிகள், 4120 மாநில சட்டப்பேரவைகள், இதுக்கு ஒரே தேர்தலாக முதல்ல நடத்திடுவாங்க. அதுக்குலேருந்து நடந்து முடிந்த தேர்தலில் இருந்து 100 நாட்களுக்குள்ளே 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடைபெற பரிந்துரைக்கிறாங்க. அப்போது உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து இன்றைக்கி இப்போ 2024 எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு இல்லையா. இப்போது 2029 ஒரு டார்கெட்டாக வச்சு 2029 மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைக்கும் ஒரே தேர்தல் நடக்குது அப்படின்னா, இப்போ 2029 மக்களவையில் வந்து ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும், மாநிலங்களில் ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது. ஆனால் 2031 32 ஒருவேளை மாநில சட்டப்பேரவை கலைஞ்சிருச்சு, ஒரு ஏதோ ஒரு இதில் வந்து அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியலை, அப்போ வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா மாநில சட்டப்பேரவை கலைக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அது 2031 32 என்ன ஆகும்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 அல்லது 3 வருடங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு இடைத்தேர்தல் மாதிரி தான் நடக்கும். அப்போது திரும்ப 2034 மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைக்கும் சேர்த்து தான் 34 பொது தேர்தலாக நடந்துடும். அப்போது இப்போ இடைப்பட்ட காலங்களில் ஒரு மக்களவையோ மாநில சட்டப்பேரவையில் கலைக்கப்படுது அப்படின்னா அதாவது நடக்கக்கூடியது இடைத்தேர்தலாக மட்டும்தான் இருக்கும், பொது தேர்தலாக இருக்காது. அப்போது முழுமையாக ஒரு 5 வருடங்கள் தேர்தல், 5 வருடங்கள் வந்து ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கணும் அப்படின்னா 5 வருடங்களுக்கு இடையில் எப்போ கலைக்கப்பட்டாலும் அது நடக்கக்கூடியது இடைத்தேர்தலாக தான் இருக்கும் இல்லையா. அதை தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. ரெண்டாவது நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஹூ ஒன் த ஏஷியன் சாம்பியன்ஷிப் இன் ஹாக்கி, அதாவது ஹாக்கியில் வந்து ஜூனியர் ஏஷியன் சாம்பியன்ஷிப் நடந்தது, அதில் யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா. அதாவது சாம்பியன்ஷிப் எங்கே நடந்தது அப்படின்னா ஓமனில் இருக்கக்கூடிய மஸ்கட்டில் நடந்திருக்கு. அதே மாதிரி இந்தியா வர்சஸ் சைனா தான் வந்து ஃபைனல் மேட்ச் நடந்தது, அதில் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. அதாவது இதில் வந்து டாப்பை வந்து பார்த்தோம் அப்படின்னா டாப் ஸ்கோரர் யாருன்னா தீபிகா ஷெராவத் அப்படிங்கிறவங்க தான் வந்து டாப் ஸ்கோரராக இருந்திருக்காங்க. மொத்தம் வந்து 10 டீம்ஸ் வந்து விளையாண்டுருக்காங்க. அதேமாதிரி அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, அதிக கிராமப்புற ஊதியம் வழங்கப்படுகிற மாநிலம் அது எந்த ஸ்டேட்டில் வந்து வில்லேஜஸில் வந்து அதிகமாக ஏர்னிங் பண்ண முடியுது, கிராமப்புற ஊதியம் கிடைக்குது, ஒரு தொழிலாளி வந்து அதிகமாக சம்பாதிக்க முடியுது வந்து வில்லேஜில் எந்த மாநிலம் கேட்டிருக்காங்க. இதில் நம்ம வந்து ரிசர்வ் பேங்க் வந்து 1951 2024 வரைக்குமான ரிப்போர்ட்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணி மக்கள் தொகை, சுகாதாரம், பொருளாதார குறியீடுகள், அப்போ இது மூணையும் பேஸ் பண்ணி நிறைய தகவல் உள்ளடக்கின ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா அதாவது மாநில உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஸ்டேட் ஜிடிபி இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட் ஜிடிபியில் உள்நாட்டு உற்பத்தியில் 35.24 லட்சம் கோடியோட மகாராஷ்டிரா முதலிடத்தில் இருக்காங்க. அதை தொடர்ந்து தமிழ்நாடு, கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், மேற்கு வங்காளம், ராஜஸ்தான் இவங்க எல்லாமே அடுத்தடுத்து வர்றாங்க. இப்போது கிராமப்புற ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக எங்கே வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது கேரளாவில். நேஷ்னல் ஆவரேஜஸை விட இது வந்து 2 டைம்ஸ் ஹையராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இப்போது கேரளாவில் ஒரு ஆண் கட்டுமான தொழிலாளி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 894 ரூபா ஊதியம் கிடைக்கிது. ஆனால் மத்திய பிரதேசத்தை கம்பேர் பண்ணும்போது மத்திய பிரதேசத்தில் வெறும் 292 ரூபா தான் அவங்களுக்கு கிடைக்கிது. இது வந்து கேரளாவை விட 3 மடங்கு கம்மி. அதே மாதிரி நேஷனல் லெவலில் கேரளாவுக்கு கிடைக்கிறது நேஷனல் ஆவரேஜை விட 2 மடங்கு அதிகம் கிடைக்கிது இல்லைங்களா? இதுதான் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ரிப்போர்ட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நியாத் நெல்லனார் ஸ்கீம் ஸ்டார்டட் இன் விச் ஸ்டேட்? அதாவது நியாத் நெல்லனார் ஸ்கீம் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஒடிஷா, சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ். இப்போ இந்த ஸ்டேட்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கே தெரியும் இது எல்லாமே வந்து ட்ரைப்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் இல்லைங்களா? பழங்குடியினர் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள். அப்போது இந்த ஸ்கீம் யாருக்கானதுன்னா பழங்குடியினருக்கானது. அப்போது இந்த நியாத் நெல்லனா ஸ்கீம்ன்றது எதுக்காக அப்படின்னா ஒரு மாநிலத்தில் ரிமோட்டஸ்ட் வில்லேஜாக இருக்காங்க இல்லையா, ரொம்ப உள்ளடக்கிய கிராமங்களாக இருக்காங்க, தொலைதூர பகுதிகளாக இருக்குது, அவங்களுக்கு எல்லா வகையான சேவைகளும் போய் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது அவங்களுக்கு டெவலப்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணணும், அவங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கணுங்கிறது தான் வந்து இந்த ஸ்கீமோட முக்கியம். அதே மாதிரி சத்தீஸ்கரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஸ்கீம் நக்சல்ஸ் அஃபெக்ட் பண்ண ஏரியாவில் அவங்களுக்கான பேசிக் விஷயங்களே கிடைக்காம இருக்குது அப்படின்னா அதை அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்காகவும் தான் சத்தீஸ்கர் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீமை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா சோலார் பம்ப்ஸ் கிவன் அண்டர் ஸ்கீம் இம்ப்ரூவிங் ஃபார்மிங் எஃபிஷியன்சி. அதாவது சோலார் மூலியமாக அவங்களுக்கு மோட்டார் கொடுத்து அதுலேருந்து அவங்களால வந்து விவசாயத்தை வந்து பலனுள்ள விவசாயத்தில் வந்து அவங்களுக்கு நிறைய எஃபிஷியன்சி கிடைக்கணும், நிறைய பலன் கிடைக்கணும் அது மூலியமாக அப்படிங்கிறதாகவும் எங்கன்னா முக்கியமாக பஸ்டார் ப்ராஜெக்ட். ஏன் அப்படின்னா பஸ்டார் அப்படிங்கிற ஒரு டிவிஷன் ஒரு வந்து டிஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நக்சல்ஸ் அஃபெக்ட் பண்ணது வந்து ரொம்ப மோசமான விளைவுகள் ஏற்பட்டிருக்கு. இதன் மூலியமாக வந்து இப்போ இந்த ஸ்கீம் மூலியமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பேசிக்கான நீட்ஸ், அவங்களுக்கு வந்து ஒரு டிவி, ஒரு வேலை ஆதாரமானதுக்கு, இல்லை பொருளாதாரம் அவங்களோட பொருளாதாரத்தை உயர்த்தணும், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி கிடைக்கணும், அவங்களுக்கான வருமானத்தை உயர்த்தணும், இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் பேசிக்காக கிடைக்கணுங்கிறதுக்காகவும் இந்த ப்ராஜெக்ட் வந்து நியாத் நெல்லனார் ஸ்கீம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. எங்கே அப்படின்னா சத்தீஸ்கரில். 4வது தேசிய தலைமைச் செயலாளர் மாநாடு எங்கே நடந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா டெல்லி. அதாவது தலைமைச் செயலாளர்னால் தெரியும் நமக்கு சீஃப் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு. அப்போ ஒரு ஸ்டேட்டுக்குமே ஒரு சீஃப் செக்ரட்டரி இருப்பாங்க. அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளுக்குமே அவங்க தான் தலைவர் அப்படிங்கிற மாதிரி. அப்போது முதல் தேசிய தலைமைச் செயலாளர் மாநாடு எங்கே நடந்ததுன்னு பார்த்தோன்னா தர்மசாலா, அதாவது ஹிமாச்சலில். தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடியவங்க இப்போ யார் அப்படின்னு பார்த்தோன்னா முருகானந்தம் ஐஏஎஸ் அவங்க. இப்போ சையது முஸ்தக் அலி கோப்பை வென்ற அணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சையது முஸ்தக் அலி வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த T20 கிரிக்கெட் இல்லையா, அதாவது ரஞ்சி டிராஃபியில் வந்து நடக்கக்கூடிய மேட்சஸில் வந்து டெஸ்ட் மேட்ச் மாதிரி நடக்கும். அதையே வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எல்லா டீம்ஸுமே இந்த T20 ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய கிரிக்கெட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதில் யார் இப்போ ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா மும்பை, மத்திய பிரதேஷ் அண்ட் மும்பை தான் வந்து ஃபைனல்ஸ் விளையாடினாங்க. இதில் மும்பை ஜெயிச்சிருக்காங்க. இதில் அதிகபட்சமாக ஜெயிக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்னை தான் வந்து தமிழ்நாடு சேர்ந்த அணி தான் வந்து 3 தடவை சாம்பியன்ஸ் ஆகிருக்காங்க. இப்போ மும்பை ஜெயிச்சது வந்து 2வது முறையாக அவங்க கோப்பையை வென்றிருக்காங்க. இந்த போட்டி பார்த்தோம் அப்படின்னா 2006லேருந்து 2007 அந்த பீரியடில் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வருடமும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ குயிக்காக ஒரு ரிவிஷன் மட்டும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா யார் வந்து ஜார்ஜியாவோட பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து மைக்கேல் கேவலிஷ்விலி. அதே மாதிரி ஃப்ரான்ஸ்னு கேட்டால் ஃப்ராங்காய்ஸ் பேரோ. அதிலே ஃப்ரான்ஸ் ஃப்ராங்காய்ஸ் அதிலே வந்து ஒரு சின்ன க்ளூ மாதிரி இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட்டாக எப்போ வந்து மக்களவை மாநில சட்டப்பேரவைக்கு ஒரே தேர்தல் நடந்ததுன்னா 1962. அதே மாதிரி ஹூ ஆன் த ஏஷியா சாம்பியன்ஷிப், ஹாக்கியில் ஏஷியன் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சது யார் அப்படின்னா இந்தியா. யார் ரன்னரப்பில் வந்தான்னா சைனா தான். சைனாவை எதிர்த்து இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. அதிகமாக கிராமப்புற ஊதியம் வழங்கப்படுகிற மாநிலம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கேரளாவில் தான். 894 ரூபா கிடைக்குது. ரொம்ப அதாவது மத்திய பிரதேசத்தை கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கு அதிகமாக இருக்குது. நேஷனல் ஆவரேஜை விட 2 மடங்கு அதிகமாக இருக்குது. நியாத் நெல்லனார் ஸ்கீம் எந்த ஸ்டேட்டோடன்னு பார்த்தோம் அப்படின்னா சத்தீஸ்கர். அப்போது முக்கியமாக வந்து ட்ரைபுக்கானது. 4வது தேசிய தலைமைச் செயலாளர் மாநாடு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அது பார்த்தோம் அப்படின்னா முருகானந்தம் ஐஏஎஸ் அவங்க. சையது முஸ்தக் அலி கோப்பை ஜெயிச்ச டீம் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா மும்பை. ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன், ஆல் த பெஸ்ட். ஸோ நீங்கள் டெய்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. வரக்கூடிய எக்ஸாம்ஸை வந்து நல்ல முறையில் கிளியர் பண்ணி நெக்ஸ்ட் இயரில் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கணும். ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.